சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பூந்தமல்லி பேருந்து பணிமனை 43.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட மின்சார பேருந்து பணிமனையாக மாற்றப்பட்டது. இந்த பணிமனையில் உயரிய கட்டட உட்கட்டமைப்பு, 25 சார்ஜிங் பாயிண்ட், பராமரிப்பு கூடம், அலுவலக நிர்வாக கட்டிடம், பணியாளர்கள் ஓய்வறை ஆகியவை புதுப்பிக்கப்பட்டும் புதிய மின்மாற்றிகள் பொருத்துதல் மற்றும் தீயணைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 3ஆம் கட்டமாக 214.50 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் என 125 பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது. பூந்தமல்லி பணிமனையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பணிமனையை திறந்து வைத்தார். 3வது கட்டமாக பூந்தமல்லி பணிமனையில் இருந்து 125 மின்சார பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடி அசைத்து துவக்கி வைத்ததுடன் அவர் மின்சார பேருந்தில் ஏறி பயணம் செய்தார்.